குறிக்கக்கூடிய கிரகம் கேது பகவான். இதுவே சர்பத்தினுடைய வால் பகுதி, அதாவது உடல் பகுதியை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான். லக்ன பாவகத்திலிருந்து அனைத்து கிரகங்களும் கேதுன்னு சொல்லக்கூடிய பாம்புனுடைய வாய் வழியாக விழுங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகம் கால சர்ப தோஷம். இதுவே ராகு பகவான் சொல்லக்கூடிய வால் பகுதி, அதாவது சர்பத்தினுடைய வால் பகுதி வழியாக லக்னத்திலிருந்து அனைத்து கிரகங்களும் விழுங்கப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு கால சர்ப தோஷம். இப்ப கால சர்ப யோகம் அப்படிங்கிறதுக்கும் கால சர்ப தோஷம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ஒரு ஜாதகத்துல. இப்போ லக்ன சுபர்கள் எப்படி இருந்தாலும் கூட கால சர்ப தோஷத்துல பிறக்கிறவர்களுக்கு நிறைய யோக பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நல்லபடியாகவே நடக்கும். இதுவே லக்ன சுபர்கள் வலுப்பெற்று இருந்தாலும் கூட கால சர்ப யோகத்துல பாம்புனுடைய வாய் வழியாக விழுங்கப்படுகின்ற கிரக அமைப்பை பெற்றவர்களுக்கு சரியான நேரங்கள்ல சரியான நன்மைகள் நடைபெறாம நிறைய தடங்கல்கள் லைஃப்ல இருக்கும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா கால சர்ப தோஷம்னா என்ன, கால சர்ப யோகம்னா என்னன்னு? இப்ப எல்லா கிரகங்களும் ராகுக்குள்ளார கேதுக்குள்ளார இருந்துட்டா தோஷம்னு சொல்லிடக்கூடாது. எது வாய் வழியாக விழுங்கப்படுகிறது, எந்த ஜாதகம் ராகு பகவானுடைய வால் வழியாக கடக்கப்படுகிறது, இது ரெண்டுத்தையுமே கண்டிப்பா நல்ல முறையில கால்குலேஷன் பண்ணணும். சோ இதுதான் ராகு கேதுனுடைய தோஷத்துல முழுமையான தோஷங்களான சர்பதோஷங்கள்ல சர்பதோஷமா சர்பயோகமா அப்படிங்கிறத